வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பகவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது. தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பகவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுஷ்பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54. நிருக ஸ்வப்ர பிரவேசா, அதாவது அரசன் நிருகன் இந்த பிராமணர்கள் கொடுத்த சாபத்தை நல்லா பச்சுவந்தியை வேறிட்டான். அவன் பொந்துக்குள்ளே போய் அவனுடைய அந்த சாபமானது தீரும் வரையில் இருப்பதற்காக பொந்துக்குள் புகுந்து கொண்டானாம் என்கின்ற தலைப்பிலும் பஞ்சபஞ்சாச சர்க்கா, சொர்க்கமானது 50. நிமி வசிஷ்ட சாபகா, அதாவது இக்ஷ்வாகுல மன்னராகப்பட்ட நிமி மகா பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடியவரும், வசிஷ்ட முனிவர் மகரிஷி இருவரும் சாபம் கொடுத்து கொண்டார்களாம் என்று ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனிடம் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ऊजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय दैवैकदस्ये जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। श्री सीतालक्ष्मण शत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणம் உத்தரகாண்டத்தில் சதுஷ்பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54. நிருக ஸ்வப்ர பிரவேசா, இக்ஷ்வாகுல வம்சத்தின் அதாவது அரசனாகப்பட்ட நிருகன் பச்சுவந்தியாக பொந்துக்குள் புகுந்து கொண்டானாம் என்கின்ற தலைப்பு. ராமஸ்ய பாஷ்யம் ஸ்ருத்வா லக்ஷ்மண பரமார்த்தவைத்து உவாச பிராஞ்சலியர் வாக்கியம் ராகவம் தீப்ததேஜசம். அதாவது லக்ஷ்மண பெருமாள் இருக்கார எந்த ஒரு விஷயத்தையும் எளிதிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர். அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரான் சொன்ன அனைத்தையும் கேட்டுட்டு சுடர்விட்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய தன்னுடைய தமையனார் மற்றும் அயோத்திக்கு மன்னராகப்பட்ட
ஸ்ரீ ராமபிரானை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, அல்பா பராதே காகுஸ்தா துஜாபியாம் சாப ஈதுருஷா மகான் நிருகஸ்ய ராஜர்ஷே யமதண்ட இவாபரஹா. இப்போ லட்சுமணபெருமாள் நினைக்கிறார், ஸ்ரீராமபிரான்ட்ட கவுத்தரே, ராஜரிஷியாக இருக்கக்கூடிய நிருகன் செய்த இந்த சிறிய குற்றத்துக்காக யமதண்டம் போன்ற கொடுமையான சாபத்தை இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் கொடுத்து விட்டார்களே. சரத்வாது பாப சம்யுக்தம் ஆத்மானம் புருஷஸ்ரவா கிமுவாச நிருகோ ராஜா துஜௌ குரோத சமன்விதௌ. இப்போ லக்ஷ்மணன் கேட்குறார் ராமபிரான்டா, புருஷோத்தமரே, தனக்கு சாபம் என்ற அந்த பாவம் வந்து விட்டதை தெரிந்து கொண்ட இந்த மன்னராகப்பட்ட நிருகன் கோபத்தோடு இருந்த அந்தணர்கள்ட்ட என்ன சொன்னார், அதை எனக்கு நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டாராம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணே நைவ உக்தஸ்து ராகவ புனரப்ரவீத் ஸ்ருணோ சௌமிய யதா பூர்வம் சராஜ சாபவிக்ஷதா. இந்த மாதிரியே தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் இந்த மாதிரி கேட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரான் தொடர்ந்து பேசினாராம். என்ன பேசினார்னா, என் அன்புக்கு உரியவனே லக்ஷ்மணா, சாபத்தால் பீடிக்கப்பட்ட மன்னன் என்ன செய்தான் அப்படின்றத பற்றி உனக்கு நான் சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ அப்படின்னாராம். அதாத்வனி கதோ விப்ரௌ விஜ்ஞாயச நிருகஸ்ததா ஆஹூயா மந்திரன சர்வான் நைகமான் சபுரோதசா. ராணுவாச நிருகோ ராஜா சர்வாஸ்ய பிரகிருதிஸ்ததா துக்கேன சுசமாவிஷ்ட ஸ்ரூயதாம் மே சமாஹிதைஹி. இந்த மாதிரி இந்த அரசனாகப்பட்ட நிருகனுக்கு ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன்ட்ட, சாபத்தை கொடுத்து விட்டு அந்த இரு பிராமணர்களும் அந்தணர்களும் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வெளியே எங்கேயோ ஒரு சாலையில் பயணம் பண்ணிட்டு போய் கொண்டிருந்தா அப்படின்றத அறிந்து கொண்ட மன்னனாகப்பட்ட நிருகன் மிகவும் துக்கத்தோட இப்போ அவர்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவள்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கோருவது அப்படின்றது கொஞ்சம் கூட சாத்தியமே கிடையாது. ஏன்னா பிராமணன் கொடுத்த சாபம் தான், அது பழிக்கத்தான் போகிறது அப்படின்ற விஷயத்தினால உடனே என்ன பண்ணாராம், அந்த மன்னனாகப்பட்ட நிருகன் தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்கள், புரோகிதர்கள் மற்றும் அனைத்து சமூகத்தாரையும் உடனடியாக அழைத்து, நான் சொல்வதை நீங்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்க அப்படின்னுட்டு அந்த மன்னனாகப்பட்ட நிருகனானவன் சொன்னார், லக்ஷ்மணா, நாரத பர்வத சிவா மம தத்வா மகத்வயம் கதௌ திரிபுவனம் பத்ரௌ வாயு பூதா வனீந்திதௌ குமாரோயம் வசோர்நாமா சதேவோத் அத்யாபி சிஷ்யதாம் ஸ்வப்ரம்ச யத் சுகஸ்பர்சம் கிரியதாம் சில்பிபிர்மமா. அதாவது இந்த நிருகனானவர் எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரோனா, அவள் முன்னிலையில் நாரதர் பர்வதர் அப்படின்னு 2 தேவரிஷிகள், அவர்கள் இருவரும் என்னுடைய பிற நலனைக்கே நாடக்கூடியவர்கள். அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷிகள் 2 பேரும். கொஞ்சம் கூட 2 பேருமே அப்பொழுது கற்றவர்கள், மகாமாமுனிகள். என்னிடம் அந்த 2 அந்தணர்களும் எனக்கு இட்ட சாபத்தை
அவள் எனக்கு சொல்லி என்னை பேரச்சத்தில் ஆகிட்டு விட்டுட்டா. இந்த சாபம் பெரிய சாபம், நீ மறுபடியும் அங்கே போய் எதையும் கேட்க முடியாது, அவள் உன்னை மன்னிக்க மாட்டா, கொடுத்தது தான் அப்படியே நாரதரே வந்து சொல்லிட்டார், பர்வதனும் வந்து சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா அவள் 2 பேரும் உடனே வாயு வேகமாக பிரம்மலோகத்துக்கு அவள் 2 பேரும் சென்று விட்டார்கள் அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட சொன்னாராம். வசு அப்படின்ற பெயர் கொண்ட இந்த அரசகுமாரனுக்கு பட்டத்தை சூட்டுங்கள். அதாவது இந்த வசுன்றவன் வந்து இந்த நிருகனுடைய புதல்வன். கை தேர்ந்த தொழிலாளர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் வந்து வசிப்பதற்கு ஏற்றவாறு மென்மையான பொந்துகளை உடனடியாக செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாராம். எத்ராகம் சங்ஷயிஷ்யாமி சாபம் பிரம்மண நிஸ்ருதம் வருஷாக்னமேகம் ஸ்வப்ரம் து யமக்னம் அபரம் ததா கிரீஷ்மக்னம் து சுகஸ்பர்சம் ஏகம் குர்வந்து சில்பினஹா. இப்போ இந்த ட்ரிகன் வந்து சொன்னார், லக்ஷ்மணா என்ன சொன்னார் தெரியுமா? மழையினால எந்த விதமான கஷ்டமும் எனக்கு வராத வகையில் ஒரு பொந்தை வந்து செய்ய சொல்லுங்க. பனியில் வந்து நான் மிகவும் பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் இன்னொரு பொந்தை செய்ய சொல்லுங்க. கோடை காலத்தில் வெயிலானது உள்ளே வந்து கொஞ்சம் கூட வரக்கூடாது, அப்படி புகாத வகையில் ஒரு பொந்தை செய்ய சொல்லுங்க. இந்த மாதிரி 3 பொந்துகள் உடனடியாக அமைக்க சொல்லுங்கள். நான் வந்து அந்த பொந்துக்குள்ள வசித்து கொண்டு இந்த பிராமணர்கள் அந்தணர்களுடைய சாபத்தை நான் அனுபவித்து தீர்ப்பேன் அப்படின்னு அந்த அரசனாகப்பட்ட நிருகன் வந்து சொன்னார். அனைவர் முன்னிலையும் லக்ஷ்மணா, பலவந்தஸ்ய யே விருக்ஷா புஷ்பவத்யஸ்ய யா லதாः விப்ரோப்யந்தாம் பகுவிதாஸ் சாயாவந்தஸ்ய குல்மினः கிரியதாம் ரமணீயம் ச சுப்ராணாம் சர்வதோ திசம். அந்த பொந்துல என்னென்னலாம் இருக்கணும் தெரியுமா? கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள், மலர்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கொடிகள், நிழல் கொடுக்கக்கூடிய புல் பூண்டு புதர்கள், இவை அனைத்துமே அந்த பொந்துகளினுடைய 4 புறங்களிலும் இருக்கும்படி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னுட்டு நிருகன் வந்து அனைவருக்கும் உத்தரவு போட்டாராம், அமைச்சர்களுக்கெல்லாம். இதை ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார். சுகமத்ர வசிஷ்யாமி யாவத்காலஸ்ய பரியயாக புஷ்பாணி ச சுகந்தீனி கிரியந்தாம் தேஷு நித்யசஹ பரிவாரியதாமே சுரத்யர்த்தம் யோஜனம் ததா. உடனே சொல்கிறார் இந்த நிருகன் அமைச்சர்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறார். என்ன போடுறாருன்னா, அந்த பொந்துகளை சுற்றிலும் ஒரு 1.5 யோஜனை தூரத்துக்கு இந்த மாதிரி பிரமாதமாக வளம் கொழிக்க செய்யுங்கள். மணமிக்க மலர்களை வந்து நாள்தோறும் தினந்தோறும் அந்த பொந்துக்குள்ள குவித்து வைக்க சொல்லுங்கள். சாப விடுதலை காலம் வரையில் நான் வந்து அந்த இடம் அந்த பொந்துக்குள்ளே தான் வசிக்க போகிறேன் அப்படின்னு மன்னன் சொன்னான். லக்ஷ்மணா, ஏவம் கிருத்வா விதானம் ச சந்திதேச வசுந்ததா தர்மநித்ய பிரஜா புத்திர க்ஷத்ரதர்மேன பாலயா. இந்த மாதிரி இந்த நிருகன்ற அரசருக்கு தேவையான அளவுக்கு தனக்கு தேவையான அளவு ஏற்பாடுகளை எல்லாம் செய்ததுக்கு பிறகு இந்த அரசருடைய குமாரனாகப்பட்ட வசுவை சிம்மாசனத்தில் அமர்த்தினார்.
அமர்த்திவிட்டு அவனுக்கு ஏகப்பட்டதான நல்ல உரைகளை எல்லாம் அவனுக்கு வழங்கினார். அப்போ அவன் சொல்லும்போது சொல்கிறார் பிள்ளை கிட்டக்க, செல்வனே, நீ எப்போதும் தர்மத்திலேயே இருந்து கொண்டு க்ஷத்ரிய தர்மத்திற்கு ஏற்றவாறு குடிமக்களை பரிபாலிக்க வேண்டும் அப்படின்னு தம் பிள்ளை கிட்டக்க அவர் சொன்னார். பிரத்யக்ஷம் தே யதா சாபு துஜாபியாம் மயிபாதிதः நரஸ்ரேஷ்ட சரோஷாபியாம் அபராதே அபி தாத்ருஷே. அந்த மன்னராகப்பட்ட நிருகன் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட வசுவுக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ண உடனே அவர்கிட்ட சொல்கிறார், புருஷோத்தமனே, நான் செஞ்ச குற்றமானது ரொம்பவும் சின்னது தான். இருந்தாலும் கோபம் கொண்ட இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் கொடுத்த சாபத்தின் விளைவை நீ உன் கண்ணால் பார்த்து கொண்டு தானே இருந்த அப்படின்னு இந்த அரசனாகப்பட்டவர் தன் புதல்வன்கிட்ட கேட்டார். மா கிருதாஸ்தனு சந்தாபம் மத்கிருத்தேபி நரர்ஷபா கிருத்தாந்த குசல புத்திர ஏனாஸ்மி வியசனீகிருத்தா. அதாவது இவர் சொல்கிறார், இந்த நிருகன் வசு கிட்டக்க தம் புதல்வன்ட்ட ஆண்டகையேனாக்க ஆட்சி ஆளக்கூடியவனே, என்னுடைய பொருட்டு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே வேண்டாம். நான் இந்த மாதிரி போகிறேனே பச்சுந்தியா அப்படின்ட்டு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாத. நான் இதுக்கு முன்னால் செஞ்ச வினைகளினுடைய பயன்தான் எனக்கு இப்போது கிடைச்சிருக்கு, அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னுட்டு நான் அவர் சொன்னார். பிராப்தவ்யான் ஏவ பிராப்னோதி கந்தவ்யான் ஏவ கச்சதி லப்தவ்யான் ஏவ லபதே துக்கானி ச சுகானி சா. இப்போ சரி லக்ஷ்மண்ட சொல்கிற இந்த நிருகனாகப்பட்ட அரசன் என்ன சொன்னான்னு, ஒவ்வொரு மனிதனுக்கும் எவைகள் அடையப்பட வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் மனிதன் அடைகின்றான். வாஸ்தவம். அதாவது இவங்கிட்ட இருக்கிறது எது இழக்கப்பட வேண்டுமோ அந்த இழக்கப்பட வேண்டியவர்கள் அனைத்தும் தாமே அது போகிறது, அது தன்னால போயிட்டு இருக்கு. சுகமோ துக்கமோ எது எதை அடைய வேண்டுமோ அதனை மனிதன் அடைகின்றான். இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வசுவே அப்படின்னு நிருகனாகப்பட்டவர் தன் புதல்வனுக்கு எடுத்து சொன்னார். பூரே ஜாத்தியந்தரே வத்சா மயா பாபம் மகத்கிருத்தம் தஸ்மாத் பிராப்தம் மயா புத்திர மாவிஷாதம் குருஷ்வஹா. இப்போ தன் பிள்ளைகிட்ட சொல்கிறார் வசு கிட்டக்கன், குழந்தாய், நான் இதுக்கு முன்னாலே எடுத்த பிறவியில் ஏதோ மிகப்பெரிய மகாபாவம் பண்ணியிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். அதனால தான் இப்போ நான் பிராமணர்கள் கொடுத்த அந்த சாபத்துக்கு நான் இப்போ ஆளாகியிருக்கேன். நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இந்த ஆட்சியை பிரமாதமாக நடத்தின்று அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணார் நிருகன். ஏவமுக்த்வா நிருகஸ்தத்ரா சுதம் ராஜ மகாயசாக ஸ்வப்ரம் ஜகாம சுக்ருதம் வாசாய புருஷர்ஷபா. இந்த மாதிரி லக்ஷ்மணா, இந்த நிருகன் அரசனாகப்பட்டவன் தன் புதல்வனிடம் சொல்லிவிட்டு பெரும் புகழ் கொண்ட மன்னன் நிருகனானவர் தாம் வசிப்பதற்காக கட்டப்பட்டிருந்த பொந்துக்குள்ள
பச்சோந்தியாய் போய் பூந்து கொண்டான். அதில் போய் பூந்துட்டார். ஏவம் பிரவேசியைவ நிருபஸ்ததானி ஸ்வப்ரம் மகாரத்ன விபூஷிதம் தத் சம்பாதயாமாச ததா மகாத்மா சாபம் துஜாபியாம் இஷுருஷா விமுக்தம். அந்த பொந்து எப்படி இருந்தது தெரியுமா லக்ஷ்மணா? அமைக்கப்பட்டிருந்தது, ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்ததா அந்த அனைத்து பொந்துகளும், 3 பொந்துகளும். அதுக்குள்ள புகுந்து கொண்ட மகாத்மாவாக இருக்கக்கூடிய மன்னன் இருக்கன் கோபம் கொண்ட அந்த 2 பிராமணர்கள் அந்தணர்களுடைய அவர்கள் கொடுக்கப்பட்ட சாபத்தை அனுபவிக்க அன்று முதல் தொடங்கினான் லக்ஷ்மணா. இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சதுஷ்பஞ்சாச சர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 54வது சர்க்கமானது பூர்த்தியானது. உத்தரகாண்டத்தில் பஞ்சபஞ்சாச சர்கः சர்க்கமானது 55. நிமி வசிஷ்ட சாபகா. இக்ஷ்வாகுகுல வம்சத்தில் நிமி அப்படின்ற அரசர் இருந்தார். அவர் ராஜரிஷி, மகரிஷி. அவர் இன்னும் கேட்டால் பிரம்மரிஷின்னே சொல்லுவார் அவர் நிமியன். அவருக்கும் வசிஷ்ட மாமுனிவர் இருவர்கள் ஒருவருக்கொருவர் சாபத்தை கொடுத்துட்டாராம். அதை விலக்கி ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னாராம். ஏஷதே திருகசாபஸ்ய விஸ்தரோ அபிஹிதோ மயா யத்யஸ்தி ஸ்ரவணே ஸ்ரத்தா சுனுஷ்வே ஹாபராம் கதாம். உடனேயே ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இந்த நிருகனுக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றிய வரலாற்றை உனக்கு நான் இப்போ ரொம்ப விளக்கமாக சொல்லிவிட்டேன் லக்ஷ்மணா. இதுக்கு மேலேயும் வரலாறுகள் எல்லாம் கேட்பதில் உனக்கு ஆசை இருந்தால், ஆர்வம் இருந்தால், நான் இன்னொரு கதையை உனக்கு நான் சொல்கிறேன். நீ அதை கேளு. எதுக்குன்னா, இவன் பிராமணர்களை சாபம் கொடுத்துட்டாலும் இதே பிராமணர்கள் சாபம் கொடுத்தா அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்றதான் இப்போ வர கதை. ஏவமுக்தஸ்து ராமேனா சௌமித்ரே புனரப்ரவீத் திரிபிரா திருப்தி ராச்சரிய பூதானாம் கதானாம் நாஸ்தி மே நிருபா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன உடனேயே லக்ஷ்மணனுக்கு இயல்பாகவே என்னன்னாக்கா, மிகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் கேட்பதில் அவருக்கு கொஞ்சம் கூட அலுப்பு உண்டாகவே உண்டாகாது. அதான் சொன்னாராம், ஏன்னா கொஞ்சம் கூட அலுப்பு உண்டாலையே அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான்கிட்ட லக்ஷ்மணனானவர் பதில் சொன்னாராம். லக்ஷ்மணே நைவ முக்தஸ்து ராமா இக்ஷ்வாகு நந்தனமா கதாம் பரம தர்மிஷ்டாம் வியாகர்த்தும் உபசக்கிரமே. இந்த மாதிரி லக்ஷ்மணனாகப்பட்டவர் சொன்ன உடனேயே இக்ஷ்வாகு பரம்பரையினருக்கு ஆனந்தத்தையே எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர் எப்படின்னாக்க என்ன சொல்றாருன்னா, தர்ம சிந்தனையிலிருந்து, தர்மத்திலிருந்து சிறிதும் வலுவாத நமது இக்ஷ்வாகுகுல வம்சத்தின் சான்றோர்களினுடைய வரலாறுகளை உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னுட்டு அந்த வரலாறை சொல்ல ஆரம்பிச்சாராம் ஸ்ரீ ராமபிரான். வாசீத்ராஜ நிமீர் நாமா இக்ஷ்வாகுணாம் மகாத்மனாம் புத்ரோ துவாரசமோ வீரியே தர்மேஷ பரிநிஷ்டிதா. மகாத்மாவாக இருந்த இக்ஷ்வாகு அப்படின்ற மன்னர் இருந்தார். அவருக்கு
12வது மகனாக நிமி அப்படின்றவர் பிறந்தார். அவர் வீரத்திலையும் தர்மத்திலையும் ரொம்பவும் உறுதியாகவே நிற்கக்கூடியவராக இருந்தார் லக்ஷ்மணா. சாராஜா வீரிய சம்பன்னா புரம் தேவ புரோபமம் நிவேசயாமாச ததா அபியாசே கௌதமஸ்யது புரஸ்ய சுக்ருதம் நாம வைஜயந்தம் இதி ஸ்ருதம் நிவேசம் யத்ர ராஜர்ஷி நிமேஷ்சக்கரே மகாயசாக. அந்த மன்னர் நிமி இருக்காரு, நம்ம இக்ஷ்வாகுல வம்சத்தில் இருந்தவர். அவர் என்ன பண்ணார், கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு அருகில் தேவலோகம் போன்ற நகரம் போன்ற சிறந்த ஒரு நகரத்தை அவர் நிர்மாணம் செஞ்சார். பெரும்புகழ் கொண்ட ராஜரிஷியான நிமி அங்க வாசம் செய்த நகரம் அது. அவர் அங்கதான் இருந்தார் முழுக்கவும். அதாவது அவர் வசித்து வந்த அந்த இடம் தேவலோகத்திற்கு நிகராக இருந்ததனால் அந்த நகரத்தின் பெயர் வைஜயந்தம் அப்படின்னே அந்த நகரத்துக்கு பெயர் வைக்கப்பட்டு ரொம்பவும் புகழ்பெற்றதா இருந்தது லக்ஷ்மணா. தஸ்ய புத்தி சமுத்பன்னா நிவேசிய சுமகாபுரம் யஜேயம் தீர்க்க சத்ரேனா பிது பிரக்லாதயன் மனஹா. அந்த நகரத்தில் இவர் வசிக்க தொடங்கிய உடனேயே அவர் நினைச்சார், என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சத்ரயாகத்தை நான் செய்யணும். ஏன்னா இக்ஷ்வாகு தானே அவருடைய அப்பா. அந்த இக்ஷ்வாவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சத்ரயாகத்தை நான் செய்யணும் அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள எண்ணமானது உண்டானது. நிமி அவருடைய என் மனசுல அந்த எண்ணம் உண்டானது. ததா பித்ர மாமந்திரிய இக்ஷ்வாகும் ஹே மனோசுதம் வசிஷ்டம் வரையாமாச பூர்வம் பிரம்மர்ஷி சப்தமம். அதாவது மனுவினுடைய புதல்வர் யாரு, இக்ஷ்வாகு. மனுவுடைய புதல்வர் இக்ஷ்வாகு. மனுதான் ஆரம்பம். நாம் எல்லாரும் மனுஷனாக பிறந்திருக்கோம்னா நமக்கு மனுன்றவர் பெரிய குழு தாத்தான்ட்டு பேர். மனிதனாக இருந்த அனைத்து தரப்பினருக்குமே சரி, மனித பிரிவியாக இருக்கிறவர்கள் அனைவருக்குமே மனு தான் பெரிய தாத்தா. அந்த மனுவினுடைய புதல்வர் இக்ஷ்வாகு. இந்த இக்ஷ்வாகு என்னுடைய தந்தை. அப்படி இருக்கக்கூடிய என்னோட தந்தையான இக்ஷ்வாகுடன் கலந்து ஆலோசித்து மேன்மை மிக்க பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய வசிஷ்டரை, வசிஷ்டர் பிரம்மரிஷி, ஏன்னா பிரம்மாவினுடைய புள்ள, வேள்வியினுடைய தலைமை புரோகியராக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு இந்த நிமியானவர் வேண்டி கொண்டுட்டார். ராமா வேண்டிட்டு கொண்டுறார் லக்ஷ்மணா அப்படின்ட்டு ராமர் சொல்றார். அனந்தரம் ச ராஜர்ஷிர் நிமிரே இக்ஷ்வாகுநந்தன அத்ரிமங்கீரசம் சைவ பிருகும் சைவ தபோதனம். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா லக்ஷ்மணா, ராமபிரான் சொல்றார், இந்த இக்ஷ்வாகுகுலம் மாணிக்கமாக இருக்கக்கூடிய ராஜரிஷியாகப்பட்ட நிமி அத்ரி அங்கீரசர் மற்றும் தவ செல்வராக இருக்கக்கூடிய பிருகு முனிவர் அவருக்கும் அழைப்பு விடுத்தார். அவர்களுக்கும் இவர் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த யாகத்தை பண்றதுக்கு.
तमुवास वसिष्ठस्तु निमीं राजर्षि सप्तमं वृतोऽहं पूर्वमिन्द्रेण अन्तरं प्रतिपालय. அரசமகா முனிவராக இருந்த அந்த நிமி அவர்கிட்ட இந்திரன் வந்து என்ன சொல்றார் வசிஷ்டர், இந்திரன் வந்து ஒரு யாகத்தை நடத்துவதற்காக கொடுக்கும்படி எனக்கு உங்களுக்கு முன்னாலேயே என்கிட்ட கேட்டு கொண்டிருக்க, அதனால அவருடைய யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணிட்டு நிறைவேற்றிவிட்டு வரும் வரையில் நீங்க வந்து எனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னுட்டு வசிஷ்டர் வந்து நிமிகிட்ட வந்து சொன்னார். அனந்தரம் மகாவிப்ரோ கௌதம பிரத்யபூரயத் வசிஷ்டோபி மகாதேஜா இந்திரயஜ்ஞம் அதாகரோத். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுமா லக்ஷ்மணா? வேத விற்பனர்கள்லேயே வேதம் தெரிஞ்சதிலேயே மகாவித்வான், சகல சாஸ்திரம் அறிந்த வித்வான், தலை சிறந்த வித்வானாக இருக்கக்கூடிய கௌதம மகரிஷி அவர் என்ன பண்ணார், அரசராகப்பட்ட நிமி அவருடைய விருப்பத்தை வந்து அவர் தான் பூர்த்தி செஞ்சார். அவரை வச்சு நடத்திவிட்டார் இவர். ஆனால் வச்சிட்டர் தான் தலைமையினார். ஆனால் இப்போ வந்து கௌதமரை வச்சுட்டார். அந்த கௌதம மகரிஷியும் இந்த நிமிக்கு அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தார். மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இந்திரனுடைய யாகத்தை அவர் வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றி கொடுத்தார். லக்ஷ்மணா, நிமேஷ்டு ராஜா விப்ராம்ஸ்தான் சமானிய நராதிபக அயஜத்தீம் அவத்பார்ஸ்வே ஸ்வபூரஸ்ய சமீபதः. உடனே இந்த ராஜரிஷியாக இருக்கக்கூடிய நிமி, அரசராகப்பட்ட நிமி அங்கிருந்த மற்ற வேதியர்கள் எல்லாரையும், அவங்க வந்து யாகத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துருவா. வேதிகள் வேத படித்தவாள்லாம் நிறைய பேர் வந்துருப்பா. எல்லாரையும் அழைத்து இமயமலையினுடைய அடிவாரத்தில் தன்னுடைய தலைநகரத்திற்கு அருகிலேயே இந்த யாகத்தை வந்து நிமியானவர் தொடங்கினார், ஆரம்பித்தார். கௌதம மகரிஷியை வச்சுட்டு லக்ஷ்மணா, பஞ்சவர்ஷ சகஸ்திராணி ராஜா தீட்சாம் உபாகமது. இந்த யாகம் எவ்வளவு நாட்கள் நடந்தது தெரியுமா? நாட்கள் அல்ல லக்ஷ்மணா, 5000 ஆண்டுகள் அந்த யாகத்தை செய்வதற்காக சங்கல்பம் பண்ணிட்டு யாக தீட்சையை மன்னராகப்பட்ட நிமியானவர் ஏற்றுக்கொண்டார். லக்ஷ்மணா, 5000 வருஷம் நித்தியமும் யாகம். இந்திரயஜ்ஞ வசானேது வசிஷ்டோ பகவான் ரிஷி சகாசமாகதோ ராஜ்ஞோ ஹௌத்ரம் கர்த்தும் அனிந்திதः. ததந்தரம் அதாபஸ்ய கௌதமேனாபி பூரிதம். இந்த மாதிரி அந்த இடத்துல இந்திரகிட்டக வந்து வசிஷ்ட மகாமுனிவர் வந்து யாகத்தை நடத்தினார் இல்லையா? அந்த இந்திரனுடைய யாகத்தை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு நிறைவடைந்துடும். கொஞ்சம் கூட குற்றமற்றவராக இருக்கக்கூடிய பகவான் வசிஷ்ட மகரிஷி நிமியரசர் வந்து என்ன பண்ணார், முன்னாலேயே சங்கல்பித்த அந்த சங்கல்பம் பண்ணிட்டு சத்திர யாகத்தை வந்து நிறைவேற்றி நான் கொண்டு கொடுத்துடணும் அவருக்கு நம்ம தலைமை ஏற்று அப்படின்னுட்டு நிமியை பார்க்கறதுக்காக அவர் வந்தார். ஆனால் கௌதம மகரிஷியினால் அவர் தலைமையில் இந்த அந்த யாகமானது நிறைவேற்றி கொடுக்கப்பட்டதை இந்த வசிஷ்ட மகரிஷியானவர் தான் அறிந்து கொண்டார். லக்ஷ்மணா,
கோபேன மகதாவிஷ்டோ வசிஷ்டோ பிராமணசுதः சாராஜ்யோ ரசனாங்காங்ஷி முகூர்த்தம் சமுபாவிசத் தஸ்மின் நகதி ராஜர்ஷிர் நித்ராயா பக்ருதோ விருசம். அப்போ என்னாச்சு தெரியுமா லக்ஷ்மணா? ராமபிரான் சொல்கிறார், பிரம்மாவினுடைய புதல்வராக இருக்கப்பட்ட வசிஷ்டருக்கு அந்த நேரத்தில் பார்த்தேன்னா மிக கோபமானது வந்தது. நம்மளை கூப்பிட்டுட்டு நம்மளை தலைமையில் வந்து செய்யணும்னு சொல்லிட்டா இன்னொருத்தரை வச்சு பண்ணிட்டாரா? அதனால் என்ன பண்ணார், அரசராகப்பட்ட நிமியை நேரில் சந்தித்து வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னுட்டு நீண்ட நேரமாக வசிஷ்ட மகரிஷி வந்து காத்திருந்தார். ஆனால் அன்றைய தினம் ராஜ ரிஷியாக இருக்கக்கூடிய அரசர் நிமி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். ஏன்னா 5000 வருஷம் வந்து யாகம் பண்ணிருக்காரோன்னா அண்ணாதான் இன்னைக்கு வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் தூங்கியிருந்தார். ததோ மஞ்சோர் வசிஷ்டஸ்ய பிராதுராசீன் மகாத்மனः அதர்சனேன ராஜர்ஷேர் ஜாகர்த்தும் உபசக்கிரமே. இந்த மாதிரி வசிஷ்டர் வந்து மன்னர் நிமியை சந்திக்க முடியாமல் போனதுனால வசிஷ்ட மகரிஷிக்கு அளவு கடந்த கோபமானது உண்டானது. லக்ஷ்மணா, அவர் என்ன பண்ணார், நிமியை குறியாக வைத்து அந்த வாசல்லையே நின்று கொண்டு அவர் பேச தொடங்கினார். லக்ஷ்மணா, என்ன பேசினார் தெரியுமா? ததோ மஞ்சூர் வசிஷ்டஸ்ய யஸ்மாத் த்வம் அன்யயம் விருத்தவான் மாமவஜ்ஞாய பார்த்திவா சேதனேன வினா பூதோ ஏகஸ்தவ பவிஷ்யதி. இப்போ வசிஷ்டர் என்ன பண்றார், மன்னனே என்னை வந்து அலட்சியப்படுத்தி விட்டு வேறு ஒருவரை கொண்டு யாகத்தை வந்து நீ வந்து பூர்த்தி செஞ்சு விட்ட, நிறைவேற்றி விட்டாய். அதனால உன்னுடைய உடலானது உணர்வற்றதாக போகிறது இந்த க்ஷணமே. அதாவது நீ சவம் போல ஆக போகிறாய், சவம் போல கிடக்க கிடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாராம் வசிஷ்ட மகரிஷி. ததா பிரபுத்தோ ராஜர்ஷி ஸ்ருத்வா சாபம் உதாகிருதம் பிரம்மயோனியம் அதோபாச சம்ரம்பாத் குரோதமூர்ஷிதா. அதுக்கப்புறமா இந்த மன்னராகப்பட்ட நிமிக்கு வந்து இந்த உறக்கமானது கலங்கி போய் தூக்கமானது கலங்கி போயிட்டு கண்விழித்து கொண்ட மன்னர் வந்து என்ன பண்ணாராம், தனக்கு சாபம் கொடுக்கப்பட்டதை வந்து தெரிந்து கொண்டார். லக்ஷ்மணா, உடனே கோபத்தால் இந்த ராஜரிஷி மதி கலங்கி பிரம்மபுத்திரரை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அஜானத சயானஸ்ய குரோதேன கலுஷீகிருதா முக்தவான் மயி சாபக்னீம் யமதண்டம் யவாபரம். அவர் சொல்கிறார், நிமி சொல்கிறார் வசிஷ்டர் கிட்டக, தாங்கள் வந்திருப்பது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்பவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அதான் நான் படுத்திருந்தேன். கோபத்தினால மனம் குழம்பி என் மேலே வந்து மற்றொரு யமதண்டம் போன்ற பயங்கரமான சாபம் என்ற ஒரு அக்னியானது, நெருப்பானது வந்து அந்த அக்னியை வந்து என் மேலே நீங்கள் அள்ளி கொட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். நிமியானவர் வசிஷ்டர் கிட்ட கேட்டார். தஸ்மாத் தவாபி பிரம்மர்ஷே சேதனேன வினாகிருதா
தேக சுரு சிரப்பிரக்யோ பவிஷ்யதி ந சம்சயः. இவன் நிமி சொல்றார், ஆகவே பிரம்ம ரிஷியே, பிரம்மாவினுடைய புதல்வரே, வசிஷ்டரே, மகரிஷியே, எப்போதும் மனம் கவரக்கூடிய காந்தியோட விளங்கக்கூடிய உங்களுடைய சரீரமும் இந்த க்ஷணமே உணர்விழந்து விழப்போகிறது அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு அவர் இவருக்கு சாபம் கொடுத்தார். யாரு? ரிமி ராஜரிஷி இவருக்கு சாபம் கொடுத்தார். இதே புரோஷ வசா துபௌ ததானி மன்னோன்யம் சபிதௌ நிருபத் விஜயேந்திரௌ சகசைவ பவோவது விதேஹௌ தத்துல்யாதி கத பிரபாவவந்தௌ. இந்த மாதிரி கோபத்தால் வசப்பட்ட இக்ஷ்வாகு குல மன்னராகப்பட்ட நிமியும், ராஜரிஷி நிமியும், பிரம்மரிஷியாகப்பட்ட மகாவேத விற்பன்னர் எல்லாருக்கும் அவரை தான் போய் பண்ணி வைக்கணும். ஆனால் தான் வைத்திகால நாம் கொஞ்சம் கூட அவமானப்படுத்தப்படாது. ஒருவருக்கொருவர் சாபம் கொடுத்து உடனே இருவரும் தங்களுடைய உடலை துறந்து பிரம்மத்திற்கு நிகரான பெருநிலையை அவர்கள் அடைந்தார்கள் இருவரும். லக்ஷ்மணா அப்படின்னு ஸ்ரீராமபிரான் இந்த கதையை லக்ஷ்மணனுக்கு சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே பஞ்சபஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 55வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.